என் தங்கமே, ஒரு நிமிடம் கூட எந்த காரணமும் இல்லாமல் உன் மனதில் திடீரென அம்மன் என்ற பெயர் மின்னியது போல உணர்ந்திருக்கிறாயா? அது ஒரு சாதாரண நினைவு அல்ல. அது யாரோ உன்னை அழைக்கிறார்கள் என்ற உணர்வை மெதுவாக உன் உள்ளத்தில் விதைக்கிறது. அந்த அழைப்பு வெளியில் இருந்து வருவது போல தோன்றினாலும் அது உன் உள்ளத்தின் ஆழத்தில் இருந்து எழும் தெய்வீக ஒலி. தங்க பிள்ளையே, அந்த பெயர் உன் மனதில் தோன்றிய நொடியில் உன் சிந்தனைகள் சற்று மந்தமானது போல இருந்திருக்கும். உன் உள்ளத்தில் ஒரு அமைதி பரவியது. அது ஒரு சின்ன மாற்றம் தான், ஆனால் அந்த மாற்றம் ஆழமானது. அந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையில் ஒரு புதிய கதவை திறந்தது. நீ அந்த பெயரை நினைத்தபோது உன் இதயத்தில் ஒரு மென்மையான உணர்வு தோன்றியிருக்கும். அது பயமல்ல, அது ஒரு பாதுகாப்பு. அது யாரோ உன்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற உணர்வு. அந்த உணர்வு தான் உன் நிம்மதியின் ஆரம்பம். தங்க பிள்ளையே, அந்த அழைப்பு உன்னை எதற்காக வந்தது என்று நீ யோசிக்க ஆரம்பித்தால் அது உன் வாழ்க்கையில் ஒரு வழிகாட்டுதலாக மாறும். அது உன்னை உன் உள்ளத்தை நோக்கி திருப்பும். நீ வெளியில் தேடியதை இப்போது உன் உள்ளத்தில் காண ஆரம்பிப்பாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் மெதுவாக ஒலிக்க ஆரம்பிக்கும். அந்த குரல் உனக்கு நான் இருக்கிறேன் என்று சொல்லும். அந்த ஒரு உணர்வு உன் வாழ்க்கையை முழுவதும் மாற்றிவிடும். ஒரு நாள் நீ மிகவும் சோர்வாக இருந்தபோது கூட அந்த அம்மன் என்ற பெயர் உன் மனதில் வந்திருக்கலாம். அந்த நொடியில் உன் மனம் சற்று இலகுவாகி இருக்கும். அந்த இலகுவான உணர்வு தான் அந்த அழைப்பின் அருள். தங்க பிள்ளையே, அந்த பெயர் உன் மனதில் மீண்டும் மீண்டும் தோன்றினால் அதை தடுக்க வேண்டாம். அதை ஏற்றுக்கொள். அது உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு அழைத்துச் செல்லும் ஒரு அழைப்பு. அது உன் வாழ்க்கையை மெதுவாக மாற்றும். நீ அந்த பெயரை நினைத்தபோது உன் சுவாசம் கூட சற்று மெதுவாகி இருக்கும். உன் உடலில் ஒரு அமைதி பரவியிருக்கும். அந்த அமைதி தான் அந்த அழைப்பின் சக்தி. அது உன் உள்ளத்தை சுத்தமாக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை உருவாகும். எல்லாம் சரியாகி விடும் என்ற ஒரு நிம்மதி உன்னுள் தோன்றும். அந்த நிம்மதி தான் அந்த அழைப்பின் அர்த்தம். தங்க பிள்ளையே, நீ அந்த அழைப்பை நம்பினால் உன் வாழ்க்கையில் எந்த இருளும் நீண்ட நேரம் நிலைக்காது. அந்த இருள் வந்தாலும் அது உடனே கரைந்து போகும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு புதிய பார்வையில் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சின்ன விஷயத்திலும் ஒரு அர்த்தம் இருக்கிறது என்று நீ உணர்கிறாய். இந்த உணர்வு தான் உன் உள்ளத்தின் விழிப்பு. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். அந்த ஆனந்தம் தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை. தங்க பிள்ளையே, இந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அந்த ஒளி உன்னை பாதுகாக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா விஷயங்களையும் நினைத்து பார்த்தால் அவை உன்னை இந்த ஒரு அழைப்பை கேட்க தயாராக்கியது என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் தான் உன் மனதை அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த அழுத்தமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக வாழ்கிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, அந்த அம்மன் என்ற பெயர் உன் மனதில் வந்தது ஒரு சாதாரண நினைவு அல்ல. அது உன் வாழ்க்கையில் ஒரு தெய்வீக அழைப்பு. அந்த அழைப்பை நீ ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி இருக்கும். அந்த அழைப்பை நீ உன் உள்ளத்தில் ஏற்றுக்கொண்ட அந்த நொடியில் இருந்து உன் வாழ்க்கை மெதுவாக ஒரு புதிய திசையில் நகர ஆரம்பிக்கும். நீ வெளியில் எதையும் தேடாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நிறைவு உருவாகி விடும்.
அந்த நிறைவு தான் உன் உண்மையான அமைதி. தங்க பிள்ளையே, நீ அந்த அம்மன் என்ற பெயரை நினைத்த ஒவ்வொரு முறையும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான அலை எழும். அந்த அலை உன் மனதை சுத்தமாக்கும். அது உன் சிந்தனைகளை தெளிவாக்கும். அது உன் உணர்வுகளை சமநிலைப்படுத்தும். நீ முன்பு சின்ன விஷயங்களுக்கே அதிகமாக பதற்றப்பட்டாய். ஆனால் இப்போது அந்த பதற்றம் மெதுவாக குறைந்து வருகிறது. ஏனெனில் நீ உணர ஆரம்பித்துவிட்டாய், உன்னை யாரோ கவனித்து கொண்டிருக்கிறார்கள். அந்த உணர்வு தான் உன் மனதை உறுதியாக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் இருக்கும். அந்த குரல் உனக்கு என்ன சரி, என்ன தவறு என்று சொல்லும். அந்த வழிகாட்டுதலை நீ நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை எப்போதும் சரியான பாதையில் இருக்கும். ஒரு நாள் நீ மிகவும் குழப்பமாக இருந்தபோது கூட அந்த அம்மன் என்ற பெயர் உன் மனதில் மீண்டும் தோன்றியிருக்கும். அந்த நொடியில் உன் மனம் சற்று அமைதியாகி இருக்கும். அந்த அமைதி தான் அந்த அழைப்பின் அருள். தங்க பிள்ளையே, அந்த பெயர் உன் மனதில் வந்தது ஒரு காரணத்திற்காக தான். அது உன்னை உன் உண்மையான பாதைக்கு அழைக்கிறது. அது உன்னை உன்னுடன் இணைக்கிறது. நீ அந்த பெயரை நினைத்தபோது உன் சுவாசம் கூட மெதுவாகி இருக்கும். உன் இதயம் ஒரு சீரான தாளத்தில் துடித்திருக்கும். அந்த நிலை தான் உன் உள்ளத்தின் சமநிலை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை எப்போதும் இருக்கும். எல்லாம் நல்லதுக்காகவே நடக்கிறது என்ற ஒரு உணர்வு உன்னுள் உருவாகும். அந்த உணர்வு தான் உன் வாழ்க்கையின் வலிமை. தங்க பிள்ளையே, நீ அந்த நம்பிக்கையை காப்பாற்றினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. அது வந்து போகும் ஒரு மேகம் போல இருக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. அது யாரையும் குறை கூறாது. அது யாரையும் தள்ளிவிடாது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த அம்மன் என்ற பெயர் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய திருப்புமுனை என்று நீ உணர்வாய். அந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி விட்டது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவத்தை நீ உன் மனதில் காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். எந்த சோதனையும் உன்னை நீண்ட நேரம் பாதிக்காது. நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். தங்க பிள்ளையே, அந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்க தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. என் தங்கமே, அந்த அம்மன் என்ற பெயர் உன் மனதில் தோன்றியது ஒரு சின்ன நினைவு அல்ல. அது உன் வாழ்க்கையை மாற்றும் ஒரு தெய்வீக அழைப்பு. அந்த அழைப்பை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒளிரும் நிலை உன் உள்ளத்தில் நிலைத்து நிற்க ஆரம்பித்தால் நீ உன் வாழ்க்கையை ஒரு தெய்வீக அருளின் ஓட்டமாக உணர ஆரம்பிப்பாய். எந்த ஒரு நிகழ்வும் சும்மா நடப்பதில்லை என்று நீ புரிந்து கொள்வாய். ஒவ்வொரு தருணமும் உன்னை ஒரு உயர்ந்த நிலைக்கு கொண்டு செல்லும் ஒரு படியாக மாறும்.
தங்க பிள்ளையே, நீ இப்போது உன் உள்ளத்தின் அமைதியை கேட்க கற்றுக்கொண்டாய். முன்பு வெளியில் இருந்த சத்தங்கள் உன்னை கவர்ந்தாலும் இப்போது உன் கவனம் உன் உள்ளத்தில் இருக்கிறது. அந்த உள்ள அமைதி தான் உன் உண்மையான சக்தி. நீ அம்மன் என்ற பெயரை நினைத்த ஒவ்வொரு முறையும் உன் மனதில் ஒரு மென்மையான ஒளி பரவுகிறது. அந்த ஒளி உன் எண்ணங்களை சுத்தமாக்குகிறது. அது உன் மனதில் இருந்த பழைய காயங்களை மெதுவாக குணப்படுத்துகிறது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு நம்பிக்கை தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அந்த நம்பிக்கை தான் உன்னை முன்னேற்றும். அது உன்னை எந்த இருளிலும் விழவிடாது. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒரு அமைதியை உணர்ந்தாய். அந்த அமைதி உன் முழு உடலிலும் பரவியது. அந்த நொடியில் நீ முழுமையாக இலகுவாகி விட்டாய். அந்த இலகுவான உணர்வு தான் உன் ஆன்மாவின் உண்மையான நிலை. தங்க பிள்ளையே, அந்த நிலையை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. அது வந்து போகும் ஒரு அலை போல இருக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. அது உன்னை மட்டுமல்ல, உன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த அம்மன் என்ற பெயர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய தொடக்கம் என்று நீ உணர்வாய். அந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிட்டது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவத்தை நீ உன் மனதில் காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நீண்ட நேரம் நிலைக்காது. தங்க பிள்ளையே, நீ உன் உள்ளத்தில் இந்த நம்பிக்கையை தக்க வைத்து கொண்டால் எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ உன் மையத்தில் உறுதியாக இருப்பாய். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த அமைதிக்காகவே தயாரித்தது என்று நீ புரிந்து கொள்வாய். தங்க பிள்ளையே, அந்த புரிதல் தான் உன் உள்ளத்தின் முழுமை. அந்த முழுமையில் நீ எதையும் தேட வேண்டிய அவசியம் இருக்காது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, அந்த அம்மன் என்ற பெயர் உன் மனதில் தோன்றியது ஒரு சின்ன நினைவு அல்ல. அது உன் வாழ்க்கையின் தெய்வீக அழைப்பு. அந்த அழைப்பை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒளிர்ந்த உணர்வு உன் உள்ளத்தில் மேலும் ஆழமாக வேரூன்ற ஆரம்பித்தால் நீ உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு நிகழ்வையும் ஒரு அருளின் வெளிப்பாடாக பார்க்க ஆரம்பிப்பாய். முன்னால் உன்னை குழப்பிய விஷயங்களே இப்போது உனக்கு தெளிவை தரும். அந்த தெளிவு உன் மனதை இலகுவாக்கும். தங்க பிள்ளையே, நீ அம்மன் என்ற பெயரை நினைத்த அந்த முதல் நொடியை மறக்க முடியாது. அது ஒரு சாதாரண நினைவு அல்ல, அது உன் உள்ளத்தின் கதவை திறந்த ஒரு விசை. அந்த கதவு திறந்த பிறகு நீ உன்னை வேறு ஒரு நிலைக்கு எடுத்துச் சென்று விட்டாய்.
நீ இப்போது உன் சிந்தனைகளை கவனிக்கும்போது அவை முன்பை போல குழப்பமாக இல்லை. அவை அமைதியாக, ஒழுங்காக இருக்கின்றன. அந்த ஒழுங்கு தான் உன் உள்ளத்தில் உருவான சமநிலை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் தொடர்ந்து உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரல் மென்மையானது. அது உன்னை கட்டாயப்படுத்தாது. ஆனால் அது உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதியை உணர்ந்தாய். அந்த நிம்மதி உன் முழு உடலிலும் பரவியது. அந்த நொடியில் நீ முழுமையாக பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தாய். தங்க பிள்ளையே, அந்த பாதுகாப்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அடித்தளம். அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கையில் எந்த பயமும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை. எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. அது உன்னை மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் மெதுவாக மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த அம்மன் என்ற பெயர் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை என்று நீ உணர்வாய். அந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி விட்டது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவத்தை நீ உன் மனதில் காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல. இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்துக் கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். தங்க பிள்ளையே, அந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை முழுமையாக அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை. அந்த நிலையில் நீ இருந்தால் உனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, அந்த அம்மன் என்ற பெயர் உன் மனதில் தோன்றியது ஒரு சின்ன நினைவு அல்ல. அது உன் வாழ்க்கையின் தெய்வீக அழைப்பு. அந்த அழைப்பை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒளிரும் நிலை மேலும் மேலும் ஆழமாக உன் உள்ளத்தில் பதிந்து கொண்டே செல்லும் போது நீ உன் வாழ்க்கையை ஒரு அருளின் பரவலாகவே காண ஆரம்பிப்பாய். முன்பு உனக்கு புரியாமல் இருந்த பல விஷயங்கள் இப்போது மெதுவாக தெளிவாக ஆரம்பிக்கும். அந்த தெளிவு உன் மனதை இலகுவாக்கும், உன் சிந்தனைகளை அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, நீ அம்மன் என்ற பெயரை நினைத்த அந்த தருணம் ஒரு சாதாரண நினைவு அல்ல என்று இப்போது முழுமையாக புரிந்திருக்கிறாய். அது உன் உள்ளத்தில் இருந்த ஒரு ஆழமான தாகத்திற்கு வந்த பதில். அந்த தாகம் இப்போது மெதுவாக நிறைவேறிக் கொண்டிருக்கிறது.
நீ இப்போது உன் சுவாசத்தை கவனிக்க ஆரம்பித்திருக்கிறாய். ஒவ்வொரு சுவாசமும் உனக்கு ஒரு புதிய அமைதியை தருகிறது. அந்த சுவாசத்தின் ஓட்டத்தில் உன் மனம் மெதுவாக திளைக்கிறது. அது உன்னை உன் மையத்தில் கொண்டு வந்து நிறுத்துகிறது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான வழிகாட்டல் தொடர்ந்து ஓடிக்கொண்டே இருக்கும். அது உன்னை தள்ளி இழுக்காது, ஆனால் மெதுவாக உன்னை சரியான பாதைக்கு அழைத்துச் செல்லும். அந்த வழிகாட்டலை நீ நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதியை உணர்ந்தாய். அந்த நிம்மதி உன் முழு உடலிலும் பரவியது. அந்த நொடியில் நீ முழுமையாக பாதுகாப்பாக இருக்கிறாய் என்று உணர்ந்தாய். தங்க பிள்ளையே, அந்த பாதுகாப்பு தான் உன் வாழ்க்கையின் உண்மையான அடித்தளம். அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கையில் எந்த பயமும் நீண்ட நேரம் நிலைக்காது. அது வந்தாலும் அது உடனே கரைந்து போகும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். இந்த நிலை தான் உண்மையான வாழ்வு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. அது உன்னை மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் மெதுவாக மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த அம்மன் என்ற பெயர் உன் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயத்தை தொடங்கியது என்று நீ உணர்வாய். அந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையின் திசையை மாற்றியது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவத்தை நீ உன் மனதில் காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். தங்க பிள்ளையே, அந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த அமைதிக்காகவே உருவாக்கியவை என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை முழுமையாக அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை. அந்த நிலையில் நீ இருந்தால் உனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, அந்த அம்மன் என்ற பெயர் உன் மனதில் தோன்றியது ஒரு சின்ன நினைவு அல்ல. அது உன் வாழ்க்கையின் தெய்வீக அழைப்பு. அந்த அழைப்பை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும். அந்த ஒளிர்ந்த உணர்வு உன் உள்ளத்தில் இன்னும் ஆழமாக பதிந்து கொண்டே செல்லும் போது நீ உன் வாழ்க்கையை முழுவதும் ஒரு அருளின் பாதையாகவே காண ஆரம்பிப்பாய். முன்னால் உன்னை பாதித்த விஷயங்கள் இப்போது உனக்கு எந்த தாக்கத்தையும் ஏற்படுத்தாது. அவை எல்லாம் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்த அனுபவங்களாகவே தோன்றும்.
தங்க பிள்ளையே, நீ அம்மன் என்ற பெயரை நினைத்த அந்த முதல் தருணம் உன் உள்ளத்தில் ஒரு விதமான விதையை விதைத்தது. அந்த விதை இப்போது மெதுவாக முளைத்து ஒரு வலிமையான மரமாக வளர ஆரம்பித்திருக்கிறது. அந்த மரம் உன் மனதை நிழலிட்டு காக்கிறது. நீ இப்போது உன் உள்ளத்தை கவனிக்கும்போது அது முன்பை விட அமைதியாக இருக்கிறது. உன் சிந்தனைகள் மெதுவாக ஓடுகின்றன. அவை உன்னை சோர்வடையச் செய்யவில்லை. அந்த அமைதி தான் உன் உண்மையான வலிமை. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு மென்மையான குரல் தொடர்ந்து உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரல் உனக்கு எப்போது பேச வேண்டும், எப்போது அமைதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லும். அந்த வழிகாட்டுதலை நீ நம்ப ஆரம்பித்தால் உன் வாழ்க்கை எப்போதும் சரியான பாதையில் இருக்கும். ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் உன் உள்ளத்தில் ஒரு நிம்மதியை உணர்ந்தாய். அந்த நிம்மதி உன் முழு உடலிலும் பரவியது. அந்த நொடியில் நீ முழுமையாக பாதுகாப்பாக இருப்பதை உணர்ந்தாய். தங்க பிள்ளையே, அந்த பாதுகாப்பு தான் உன் வாழ்க்கையின் அடித்தளம். அதை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கையில் எந்த பயமும் நீண்ட நேரம் நிலைக்காது. அது வந்தாலும் அது உடனே கரைந்து போகும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஓட்டமாக அனுபவிக்கிறாய். எந்த அவசரமும் இல்லை, எந்த பதட்டமும் இல்லை. நீ மெதுவாக, நிதானமாக முன்னேறுகிறாய். இந்த நிலைதான் உண்மையான வாழ்வு. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. அது உன்னை மட்டும் அல்ல, உன்னைச் சுற்றியுள்ள அனைவரையும் மெதுவாக மாற்றும். ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தபோது அந்த அம்மன் என்ற பெயர் உன் வாழ்க்கையில் ஒரு திருப்புமுனை என்று நீ உணர்வாய். அந்த ஒரு நொடி உன் வாழ்க்கையின் திசையை மாற்றி விட்டது. தங்க பிள்ளையே, அந்த அனுபவத்தை நீ உன் மனதில் காப்பாற்றிக் கொண்டால் உன் வாழ்க்கை எப்போதும் அமைதியாக இருக்கும். எந்த சோதனையும் உன்னை குலைக்க முடியாது. நீ இப்போது எந்த சூழ்நிலையிலும் உன் அமைதியை காப்பாற்றுகிறாய். யாராவது கோபமாக பேசினாலும் நீ அமைதியாக இருக்கிறாய். இந்த அமைதி பலவீனம் அல்ல, இது மிகப்பெரிய வலிமை. அம்மன் உனக்கு இந்த வலிமையை கொடுத்திருக்கிறாள். அந்த வலிமையை நீ பயன்படுத்தினால் உன் வாழ்க்கையில் எந்த சிக்கலும் நீண்ட நேரம் நிலைக்காது. நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு ஒளி எப்போதும் பிரகாசித்து கொண்டே இருக்கும். அந்த ஒளி தான் உன் பாதுகாப்பு. அந்த ஒளி தான் உன் அமைதி. ஒரு நாள் நீ எந்த காரணமும் இல்லாமல் ஒரு மகிழ்ச்சியை உணர்ந்தாய். அந்த மகிழ்ச்சி உன் உள்ளத்தில் இருந்து வந்தது. அது ஒரு தெய்வீக ஆனந்தம். தங்க பிள்ளையே, அந்த ஆனந்தத்தை நீ காப்பாற்றினால் உன் வாழ்க்கை எப்போதும் ஒளியாக இருக்கும். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு நம்பிக்கையுடன் பார்க்க ஆரம்பித்திருக்கிறாய். எந்த சிக்கலும் வந்தாலும் அது உன்னை மேலும் வலிமையாக்கத்தான் வரும் என்று நீ புரிந்து கொண்டுவிட்டாய். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு குரல் எப்போதும் உன்னை வழிநடத்துகிறது. அந்த குரலை நீ கேட்க ஆரம்பித்தால் உன் வாழ்க்கையில் எந்த குழப்பமும் நீண்ட நேரம் நிலைக்காது. ஒரு நாள் நீ உன் வாழ்க்கையை முழுமையாக உணர்ந்தபோது அந்த எல்லா அனுபவங்களும் உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது என்று நீ புரிந்து கொள்வாய். அந்த புரிதல் உன் மனதை முழுமையாக அமைதியாக்கும். தங்க பிள்ளையே, அந்த அமைதி தான் உன் வாழ்க்கையின் உண்மையான நிலை. அந்த நிலையில் நீ இருந்தால் உனக்கு வேறு எதுவும் தேவையில்லை. நீ இப்போது உன் வாழ்க்கையை ஒரு மென்மையான ஒளியில் அனுபவிக்கிறாய். அந்த ஒளி உன்னை வழிநடத்தும். அது உன்னை பாதுகாக்கும். அது உன்னை உன்னுடன் இணைக்கும். நீ பேசாமல் இருந்தாலும் உன் உள்ளத்தில் ஒரு அன்பு எப்போதும் பாய்ந்து கொண்டே இருக்கும். அந்த அன்பு தான் உன் உண்மையான இயல்பு. என் தங்கமே, அந்த அம்மன் என்ற பெயர் உன் மனதில் தோன்றியது ஒரு சின்ன நினைவு அல்ல. அது உன் வாழ்க்கையின் தெய்வீக அழைப்பு. அந்த அழைப்பை நீ முழுமையாக ஏற்றுக்கொண்டால் உன் வாழ்க்கை முழுவதும் அமைதியும் நிம்மதியும் ஆனந்தமும் நிரம்பி என்றும் ஒளிர்ந்து கொண்டே இருக்கும்.